வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. முதல் செய்தியாக எஸ்ஐஆர் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, முதல்ல ஜூன் மாதம் 16ஆம் தேதி போன ஆண்டு எஸ்ஐஆர் பீகாரில் நடத்தப்பட்டு, அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, கேரளா இப்படிலாம் நடத்தப்பட்டு இது ஒரு ஃபேஸ் முடிஞ்சிட்டு 2வது ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இதுவரைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர்தான் இந்த எஸ்ஐஆரினுடைய ஆபத்தை ஜூன் மாதம் 16ஆம் தேதி யாரும் கண்டுகொள்ளாத நிலையில அதை இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய சார்பாக, அதாவது பாரத் ஜோடோ அபியான் சார்பாக அங்கே மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்களை அழைத்து அவர்களுக்கு சில வேலைகளை கொடுத்து தன்னார்வலர்கள் மூலமாக எவ்வளவு பேர் எவ்வளவு விளக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு தலித்து மக்கள் விளக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு இஸ்லாமியர்கள் விளக்கப்பட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அதை அந்த இயக்கத்தை சேர்ந்த பல தோழர்களும் நாங்கள்லாம் போய் இந்தியா முழுக்க அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் இந்த எஸ்ஐஆருடைய ஆபத்தை பற்றி மிகவும் அதை ஒரு ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே அதனுடைய ஆபத்தை எச்சரித்தினோம். ஆனாலும் கூட போதுமான அளவிற்கு இங்கே உள்ள அரசியல் கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் அல்லது எல்லா கட்சிகளுமே இந்த எஸ்ஐஆர் குறித்து பெரிதளவிற்கும் கவலைப்படவில்லை. அதனுடைய விளைவுகளை நாம் இன்று சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட, அந்த எஸ்ஐஆர் பற்றி பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களுக்கு ஒரு ரெட் அலர்ட்டை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது வெதர் நியூஸ் சொல்வது போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. இதுவரை நடந்த எஸ்ஐஆர் செயல்பாடுகள் மூலமாக 6 கோடி மக்கள் தங்கள் வாக்குரிமையை இழந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வர இருக்கும் 3வது தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கை மூலமாக மேலும் 4 கோடி மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழக்க இருக்கிறார்கள். இன்னும் இந்த 30ஆம் தேதி அது நடக்க போகுது. அடுத்த மிச்சம் உள்ள 3rd ஃபேஸில் நடக்க போகுது. அதில் சற்றேறக்குறைய 4 கோடி பேர் பேரை நீக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இதுவரைக்கு இந்த வாக்குரிமை என்பது அனைத்து மக்களுக்குமான அரசியலமைப்பு நம்முடைய சாசனத்தின்படி வாக்குரிமை என்பது அனைத்து மக்களுக்குமான உரிமையாக இருந்தது. ஆனால் அதை இந்த தேர்தல் ஆணையம் பாஜக ஒன்றிய அரசினுடைய அந்த ஒரு தூண்டுதலின் பேரில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்களுக்குத்தான் வாக்குரிமை உண்டு, அனைத்து மக்களுக்கும் அல்ல என்று மாற்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி மக்களினுடைய வாக்குரிமை 6 கோடி நீக்கியாச்சு, 4 கோடியை நீக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. நமக்கு அவர் சொல்றாரு, பேராசிரியர் யோகேந்திர யாதவ் சொல்றாரு, இந்த 10 கோடி பேர் நீக்கிட்டு தான் இந்த ஆட்சிகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 10 கோடி பேர் உலகத்துல பல நாடுகளினுடைய ஜனத்தொகையை விட, ஒட்டுமொத்த ஜனத்தொகையை விட இந்தியாவில் வாக்குரிமையை இழந்தவர்கள் அதிகம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றதை கூட நீங்கள் கேட்கலாம் அதை ஒரு காணொளி மூலமாக. ये रेड अलर्ट उन सब के लिए है जो देश के इनमें से किसी भी इलाके में रहते हैं। खबर ये है कि एक राजनीतिक चक्रवात आपके यहाँ आने वाला है। खबर है कि अब तक देश के 6 करोड़ लोगों का नाम वोटर लिस्ट से कट चुका है। खबर है कि आपके यहाँ भी आने वाले कुछ महीनों में 4 करोड़ नाम और कटने वाले हैं। खबर ये नहीं है कि चुनाव आयोग ने एसआईआर का 3रा चरण शुरू कर दिया है। खबर ये है कि 10 करोड़ वोटर की वोटबंदी होने वाली है। दुनिया के इतिहास की सबसे बड़ी वोटबंदी हम देख रहे हैं। ஒரு செய்தி பாருங்க, நாடாளுமன்ற நிலைக்குழு அப்படின்னா ஸ்டாண்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய பணி நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் நிறைய பிரச்சனைகளில் மோதல் வரும் பொழுது ஒரு முடிவுக்கு சில இஷ்யூஸில் வர முடியலைன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகள் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க, ஆளுங்கட்சியும் ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுவுக்கு அனுப்புவாங்க. அந்த நிலைக்குழுங்கிறது ஒரு 20 பேரோ 25 பேரோ இருப்பாங்க இல்லையா. அந்த நிலைக்குழுவில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள், எதிர்கட்சியை சேர்ந்தவர்களும் இருப்பார்கள்.
ஆனால் எப்பொழுதுமே இந்த நிலைக்குழு அமைக்கிறதுல ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கும்படி, ஏன்னா முடிவெடுக்கும் போது அவர்களுடைய முடிவு தான் இருக்க வேண்டும் என்கின்ற வகையில ஒரு 10 பேர் கமிட்டின்னு சொன்னா, ஒரு 6 பேர் ஆளுங்கட்சியில இருந்தும், ஒரு 4 பேர் எதிர்க்கட்சியில இருந்தும் இப்படிதான் வைப்பாங்க. ஸ்டாண்டிங் கமிட்டியோடைய அந்த மெம்பர்ஸோடைய கான்ஸ்டிடியூஷன் அப்படி இருக்கும். கான்ஸ்டிடியூட் பண்ணுவாங்க. இது இப்படி இருக்கும் பொழுது, இப்போ நாடாளுமன்ற நிலைக்குழுவுல இருந்து ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கை வரும் பொழுது நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது நிலைக்குழுவில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். எனவே அந்த ஸ்டாண்டிங் அந்த கமிட்டியினுடைய முடிவை நான் அல்லது நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாருங்க. இப்போ நாடாளுமன்றம்னா என்ன? அதில் எப்படி முடிவெடுப்பாங்க? அந்த முடிவெடுக்க முடியாம ஒரு அதாவது முட்டுச்சந்து மாதிரி வைக்கும்போது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில எப்படி வந்து ஒரு பரஸ்பரம் ஒரு கான்சிலேட்டரினா ஒரு இணக்கமான முடிவை எப்படி எடுப்பாங்க? அப்படின்லாம் எதுவும் ஏபிசிடி தெரியாத ஒரு மனிதர், மாண்புமிகு மனிதர், மரியாதைக்குரியவர், அவர் நம்முடைய ஒன்றிய கல்வி அமைச்சராக வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்திகளை எல்லாம் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்திய ஜனநாயகம் என்பது மெல்ல செத்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் உள்ள அந்த என்டிஏ கூட்டணி, தெலுங்கு தேசம், சந்திரபாபு நாயுடு சிஎம்மா இருக்கிறாரு, முதலமைச்சராக இருக்கிறார். அந்த கூட்டணியில பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால ஒரு அறிவிக்கையை நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. என்ன அறிவிக்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 3வது குழந்தையை பெற்றுக்கொள்ளுகின்ற தம்பதிக்கு 30,000 ரூபாய் கொடுக்கப்படும். 4வது குழந்தையை பெற்றுக்கொள்ளுகிற தம்பதிக்கு 40,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இப்போ என்ன ஒரு வேடிக்கை, வினோத, வேதனை, இப்படித்தான் இவர்கள் செய்கிறார்கள். இதுவரை தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை அதிகமாகிறது, உணவு பற்றாக்குறை இருக்கிறது, இது எங்கே கொண்டு போய் செல்லும் என்பதனால் தானே நாம் வந்து ஒரு குடும்ப கட்டுப்பாடை வந்து நம்ம 70கள்லையும் 60களில் கடைசிலையும் நம்ம கொண்டு வந்தோம். அதனுடைய விளைவாகத்தானே வட இந்தியாவில் அவர்கள் குடும்ப கட்டுப்பாடை பின்பற்றாம தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் நாம் பின்பற்றி, அதனால இப்போ தொகுதி சீரமைப்புல நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறைவாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தானே வந்து பாஜக ஒன்றிய அரசு தென் மாநிலங்களுக்கான அந்த பவரை காலி பண்ணணுங்கிறதுக்காகத்தானே இந்த தொகுதி சீரமைப்பை கொண்டு வராங்க. எனவே அங்கே உள்ள பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணியை சேர்ந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரு? நான் என்னுடைய மாநிலத்தினுடைய மக்களுடைய ஜனத்தொகையை குறைய விட மாட்டேன். அதனால இன்னும் அதிகமாக குழந்தைய பெறுங்க, இன்னும் அதிகமாக குழந்தைய பெறுங்க. 3வது குழந்தைக்கு 30,000 ரூபா, 4வது குழந்தைக்கு 40,000 ரூபான்னு சொல்லி அறிவிப்பதன் மூலமாக இதுவரை இந்தியா பின்பற்றி வந்த, வடக்க பின்பற்றல, பட் சட்ட ரீதியாக பின்பற்றி வந்த கொள்கைகளை ஆழமாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு வேலையை அவர் நம்ம சந்திரபாபு நாயுடு சொல்லுகிறார். ஏன்னா அங்க வந்து ஆந்திரால எம்பிகள் அதிகமாக வரணுமா, அந்த குழந்தையெல்லாம் கணக்கு சேர்த்துருவாங்கல்ல அடுத்த அந்த 2019க்குள்ள தேர்தலுக்கு முன்னால அப்படின்னு சொல்லும் பொழுது, சந்திரபாபு நாயுடு பத்தி நான் ஒன்று சொல்லணும். முதல்ல ஆரம்பத்தில் சிஎம்மா இருக்கும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை புதுசாக செஞ்சாருங்க. அந்த ஐடி ஃபீல்டெலாம் செஞ்சார். அவர் இயல்பிலேயே ஒரு ஒரு துடிப்பாக உள்ள புதிய கருத்துக்களை கொண்டு வரக்கூடியவர் தான். ஆனால் சேர்ந்த இடம் பார்த்தீங்களா, யாரோட சேர்ந்திருக்காங்க? என்டிஏ கூட்டணியில் சேர்ந்ததனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 பிள்ளை பெற்றா 30,000, 4 பிள்ளை பெற்றா 40,000ன்னு சொல்லக்கூடியது வருத்தமாக இருக்கிறது தோழர்களே. இந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்ல, இதுவும் முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். யூடியூப்லேயும் சமூக ஊடகங்கள்லேயும் இன்னும் மற்றும் எக்ஸ் தளத்திலையும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுமக்களினுடைய பொது புத்திக்கு வராத மிக மிக
ஒரு கவனப்படுத்தப்படாத செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை கொண்டு வருவதுதான் நம்முடைய நோக்கம் என்கின்ற வகையில நான் வந்து அங்கிருந்து, இங்கிருந்து நீங்கள் கவனிக்க வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் சில செய்திகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதுபோல ஒரு செய்தி பாருங்க. பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு மிக மிக மோசமான முடிவை மகாராஷ்டிரா அரசு எடுத்திருக்கிறது. அதனுடைய ஃபட்னாவிஸ் அதனுடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அந்த நோட்டிஃபைடு ட்ரைப்ஸு, அதே மாதிரி டினோட்டிஃபைடு ட்ரைப்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் அவங்க வகுப்பு சமூக அந்த வகுப்புல தான் அவர்கள் எதற்கும் விண்ணப்பிக்க முடியும். நான் ஒரு தலித் கேண்டிடேட்னு வைங்க. நான் வந்து ஓப்பன் கோட்டால எதையுமே நான் கேட்க முடியாது. நான் இதுல தான் நான் தலித்தா இருக்கிறதுனால நான் தலித்துல அந்த கோட்டால தான் நான் வந்து எது வேணாலும் இது பண்ண முடியும். ஓப்பன் கோட்டாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மிக மோசமான ஒரு சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அரசியலமைப்பு சட்டத்திற்கே விரோதமானது. இது அதாவது அவர்கள் சொல்லுகிற இந்துக்களுக்கு விரோதமானது. ஏன்னு சொன்னா இந்துக்கள்ல பெரும்பான்மையானவர்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மக்கள் தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு விரோதமான இந்த விஷயங்களை கொண்டு வரான்னா அப்ப அந்த ஓபிசியில் இருக்கக்கூடிய மீதமுள்ளவர்கள் யார்? அவர்களுக்காகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு மிக மிக மோசமான ஒரு சட்டத்தை இவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இது இங்கு உள்ள இந்த மக்களுக்கு, அதாவது அந்த வலதுசாரி மக்களுக்கு, இவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களுக்காவது புரியுமா இந்து மக்களுக்கு என்ற ஒரு வருத்தத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க. நம்முடைய ஐயா பிரதமர் வந்து வங்காளத்துக்கு போயிருக்கிறாரு. மேற்கு வங்காளத்துக்கு. அங்க வந்து அவருக்கு பெண்கள்லாம் வந்து அந்த வங்காள முறைப்படி என்ன சொல்றது, ஆரத்தி எடுத்து அவரை வணக்கம் செலுத்துறாங்க. அதெல்லாம் செய்றாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்தந்த இடத்துல வந்து அவர்கள் செய்றது. இதுவரைக்கும் சரியானது தான். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அங்க அந்த ஆரத்தி எடுக்கும் பொழுது, அதுல ஒரு பெண் வந்து வங்காளத்தினுடைய அந்த மக்கள் பெரிதும் வணங்கக்கூடிய துர்கா காளி, அந்த துர்கா காளியினுடைய வேடம் அணிந்து கொண்டு கையில் சூலாயுதத்துடன் அவர் வந்து ஆரத்தி எடுத்து அந்த காளியம்மா மோடி அவர்களை வணங்குகிறார் என்று இன்றைக்கு ஒரு செய்தி காணொளி வருதுன்னு சொல்லும் பொழுது, நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்கள்ல கோயில்ல கொடைகள்லாம் நடக்கும், தசரா நடக்கும். இங்கெல்லாம் வந்து இந்த காளி வேஷம் போட்டுட்டு வரும்பொழுது, அவர்கள்லாம் வரும்பொழுது நாம மக்கள் வந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவோம். அவங்க நம்ம நெத்தியில வந்து திருநீர் பூசுவாங்க. ஆனா இங்க என்ன நடக்கு? மோடிக்கு, நம்ம ஐயாவுக்கு துர்கா அம்மா ஆரத்தி எடுக்கக்கூடிய செய்தி ஐயா, ஆரத்தி எடுக்கக்கூடிய செய்தி. இது அதாவது அந்த கடவுளை வணங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானம். இது வங்காள மக்கள் எல்லாரும் குமுறி கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்து, செய்தியை கேள்விப்பட்டு என்ற ஒரு செய்தியையும் நாம் மிக வருத்தத்தோடு நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். நீட் அந்த எக்ஸாமினேஷன்ல வந்து உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அனிதாங்கிற ஒரு பெண் வந்து அதுல பாஸ் பண்ண முடியாம தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்துல அது அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒருத்தர். அதுபோல மோடி அரசை விமர்சித்து குயின்ட்னு ஒரு பத்திரிகை ஆங்கிலத்துல வருது.
இணையதளத்தில் வருது. அந்த பத்திரிகையில் என்ன அதாவது சுப்ரீம் கோர்ட்டு கொலீஜியம் பரிந்துரைத்தும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இதில் அந்த அந்த அதாவது குவிண்டில் அவர் பகிர்ந்தெடுக்கிறாரு. நீட் சம்பந்தமான விஷயங்கள்ல அந்த கேஸை வந்து முன்னெடுக்கிறாரு. இப்படி ஒரு மனிதர், ஒரு லாயர், அவரை சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீதிபதி பதவிக்கு, உயர்நீதிமன்ற பதவிக்கு அவரை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொலீஜியம் சொல்லுது. ஆனால் இந்த மோடி அரசு ஒத்துக்கொள்ளவில்லை. நீட் எதிராக போராடியவர், அனிதா கேஸை முன்னெடுத்த ஒரு மனிதர், ஒரு லாயர். எனவே இந்த தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான போராடிய வழக்கறிஞர் ஜான் சத்யனை தமிழ்நாடு அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக நியமித்திருக்கிறது வரவேற்கத்தக்க செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஒரு முக்கியமான செய்தி, தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஆயுத படைப்பிரிவு தலைமை அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைச்சு பணியாளர் ஒருவர் மீது காவல்துறையினுடைய துணை இயக்குனர் டிஐஜி விஜயலட்சுமி அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, செருப்பால் அடிச்சிருக்கிறாங்கங்க அந்த அந்த பணியாளரை. அதாவது என்ன குற்றச்சாட்டு, அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து இன்றைக்கு வந்திருக்கு. சென்னையில் உள்ள ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் உயர் அதிகாரி உத்தரவுப்படி அந்த அந்த அமைச்சு அரசு பணியாளர் வந்து இமெயில் வழியாக ஒரு ஃபைலை வந்து இந்த அம்மா அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அதை அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டு அந்த நம்பர் ஒன்று கொடுக்கணும், அந்த நம்பரை கொடுத்துருக்குறாங்க. அந்த கொடுத்த நம்பரு இந்த டிஐஜி அம்மையாருக்கு அது வந்து ராசி இல்லாத நம்பரா. அந்த ராசி இல்லாத நம்பருங்கிறதுனால அந்த அந்த பணியாளரை செருப்பாலே அடிச்சிருக்காங்கங்க. ஒரு டிஐஜி, இவங்க தான் சட்டம் ஒழுங்க நிலைநாட்டக்கூடியவங்க, ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க, டாப் மோஸ்ட் உள்ளவங்க, இவங்க இப்படி செஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லும் பொழுது மனித உரிமை அப்பட்டமாக இங்கு மீறப்பட்டிருக்கிறது. அதாவது கீழே உள்ள ஒரு கான்ஸ்டபிள் செஞ்சாங்க, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் செஞ்சாங்க, தப்பு தான் யார் செஞ்சாலும் அவங்களுக்கு ஓரளவாவது தண்டனை கொடுக்கலாம். இது போன்ற உயர் பதவியில் உள்ளவங்க வேலையே பயிர மேயுதுன்னு சொல்லும் பொழுது இவர்களுடைய பதவியை அதாவது இடைநீக்கம் செய்து கூடுதல் தண்டனை இவருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு இயக்கங்களும், இடதுசாரி இயக்கங்களும் தங்களுடைய கருத்துக்களையும் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளன. அது வந்து ஒரு சரியான செய்தியாகத்தான் வந்து அந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற செய்தி உடனடியாக அரசு கவனத்திற்கு வந்து எடுக்க வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.